கைஸ் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டீலிங் பண்ணோட பழைய ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா கடந்துச்சு. அதில் வந்துட்டு இந்த நாபு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருந்தது, அதனால கலத்தி போட்டிருந்தாங்க. இதை வந்துட்டு இன்னைக்கு கலத்தி இதுக்குள்ள என்னது இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நட்டை பார்த்தீங்கன்னா கலத்தின பிறகு இந்த மாதிரி கலந்து வந்துடும். அதுக்கு பிறகு அதை இழுத்தோம்னா பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எப்படியே இழுத்து அதை வந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. அதுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாம். அதில் பார்த்தீங்கன்னா என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 பிஎஃப்பும் 3 ரெஜிஸ்டரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 3 பிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 250 வால்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஆனால் யூஎஃப் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ரெகுலேட்டர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன் உண்டு. என்னன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப லோவா ஓடும், அதுக்கு பிறகு கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடும், அதுக்கு பிறகு கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடும், அதுக்கு பிறகு ஃபுல் ஃபாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஓடும். அதாவது லைன் வந்து டைரக்டா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ஓடிடும். ஃபுல்லத்தையும் பார்க்கக்கூடிய இந்த செலக்டார் சுவிட்ச் இருக்குல்ல, அதாவது இது பாத்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி இல்ல, செலக்டார் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. இதை வந்து அந்த செலக்டார் சுவிட்சை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பிஎஃப் லைன் போனோம், இந்த பிஎஃப் லைன் போனோம் அப்படின்ட்டு இந்த செலக்டார் சுவிட்ச் தான் பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணும். ஸோ இப்படி தான் இதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடுங்க. ஸோ இப்படி உங்க வீட்லேயும் பழைய பொருள் ஏதாவது கடந்தா அதை கலத்தி பார்க்கக்கூடிய அனுபவம் உண்டா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.